Hi, welcome back to Rajan's tutorial 2020. मैं नागराजन आर बीपी हिंदी पंडित बोल रहा हूँ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன் 30 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தில இன்னைக்கு வந்து ஹவு டு ரீட் அண்ட் ரைட் ஹிந்தி பார்ட் நம்பர் அப்புறமா மென்ஷன் பண்றேன் த்ரூ தமிழ். இன்னைக்கு வந்து சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம். எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்டோரிக்கு போலாம். சின்ன ஸ்டோரி தான். एक बार की बात है, रवि नाम का एक व्यक्ति था. சரிங்களா, ஒரு காலத்துல ரவின்னு ஒருத்தர் இருந்தாரு. उसका बचपन से ही जादू टोने और अंधविश्वास के में बहुत रुचि था. அப்படின்னா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மூட நம்பிக்கை வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. एक दिन उसका उसका उसको उसका बचपन का मित्र रोहन मिल गया. சரிங்களா, ஒரு நாள் வந்து அவரோட பாலிய நண்பன் வந்து ரோஹன் வந்து சந்திக்கிறார், மீட் பண்றாரு. वह रोहन को देखकर बहुत खुश हुआ और बोला हम 10 साल बाद मिल रहे हैं. சரிங்களா, அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு, நம்ம 10 வருஷத்துக்கு மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. रोहन बोला वह कंपनी के किसी काम से वहां पर आ गया है. அப்படின்னா வந்து ரோஹன் போலா வ கம்பெனி கே கிசி காம் சே வகான் பர் ஆயா ஹே. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, ரோஹன் வந்து ஏதோ கம்பெனி வேலைக்கு அங்க வந்திருக்குன்னு சொல்றாரு. ரோஹன் ने रवि के हाथ में हरे रंग की अंगूठी देखी और पूछा ये तुमने क्या पहन रही है. சரிங்களா, அவர் வந்து ஒரு கையில வந்து பச்சை கலர் முகத்தை பாக்குறாரு. ரோஹனை பத்தி கேக்குறாரு, அது ஏன் நீ வந்து போட்டு கையில வச்சிருக்க, அணிந்திருக்கான்னு கேக்குறாரு. ரவி போலா ஏ मुझे एक बाबा ने बहुत रुपये में दी थी. சரிங்களா, இது வந்து ஒரு பாபா நிறைய ரூபாய்க்கு எனக்கு கொடுத்ததா சொல்றாரு ஒரு பாபா. वह बोल रहा था कि इससे बहुत बड़ा आदमी बन जाऊंगा. அவர் என்ன சொல்றேன்னா, இது மூலமா நான் பெரிய மனுஷனா மாறுவேன்னு எனக்கு சொல்லியிருக்காரு, பெரிய பிக் ஷாட் மேன் சொல்லியிருக்காரு. ரோஹன் பூச்சா கி फिर ये ऐसा हुआ. சரிங்களா, இது மீண்டும் நடந்ததுன்னு ரோஹன் கேட்டாரு. ரவி போலா अभी तक तो नहीं हुआ लेकिन जल्दी ही कुछ जरूर होना वाला है. அது இன்னும் நடக்கல, ஆனா விரைவில் நிச்சயம் வந்து எதுவும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ரவி சொல்றான். एक दिन रवि को रास्ते में एक पोस्टर चिपका हुआ दिखा जिसमें लिखा था कि 5000 5,000 हिंदीல 5,000 रुपये दो और अपना भविष्य जानो. சரிங்களா, அதுக்கப்புறம் போற வழியில ஒரு நாள் என்ன பண்ணது, 5,000 கொடுங்க, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்க போஸ்டர் வந்து ரவி பாக்குறாரு. அடுத்து என்னன்னா, रवि उस जगह गया और एक व्यक्ति को 5,000 रुपये, 5,000 रुपये देकर बाबा के पास पहुंचा तो हिमालय से आए थे. சரிங்களா, ஒண்ணு அதை பார்த்துட்டு என்ன இமயமலை இருந்து ஒருத்தர் வந்து 5,000 ரூபாய் கொடுத்து பாபா வந்து பாக்குறாரு. 5,000 ரூபாய் கட்டிட்டு रवि ने बाबा से पूछा मुझे ये जाना है कि मैं सफल किसान कब बनेंगे बनेंगे அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் எப்ப வெற்றிகரமான மனுஷனா மாறுவேன் அப்படிங்க கேக்குறாரு. बाबा ने रवि को बताया कि वह कभी भी सफल हिस्सा नहीं बनेगा क्योंकि वह तो 2 महीने में मरने वाला है. இன்னும் 2 மாசம் வந்து இறக்க போவதால அவர் வந்து ஒரு மாசம் ஒருபோது நீ வந்து வெற்றியாளர் ஆக மாட்டாங்க மாதிரி சொல்லிடுறாரு ரவி கிட்ட. रवि ने अपनी बीबी को इसका राज बात में बताने को कहा. சரிங்களா, ரகசியத்தை பிறகு சொல்லுங்கன்னு சொல்லி மனைவிட்ட போய் ரவி கேட்டான். रवि इसके बाद अपनी बीबी को सिंगापुरी भी घुमा लाया. சரிங்களா, रास्ते में आते समय रवि की बीबी के पूछने पर रवि बोलना एक बहुत बड़े बाबा ने बीला है कि मैं 2 महीने में मरने वाला हूँ. சரிங்களா, அதுக்கு என்ன ஆச்சுன்னா, அடுத்து என்னன்னா, இதை எடுத்து ரவி வந்து தன்னோட மனைவியை சிங்கப்பூருக்கு அழைச்சு போறான். வழியில பாத்தீங்கன்னா ரவியோட மனைவியை கேட்டபோது என்ன சொல்றாங்க, நான் இன்னும் 2 மாதத்துல இறக்க போகிறேன் என்று ஒரு பெரிய பாப்பா சொல்றதா சொல்லி ரவி சொல்றாரு. ரவி की बीबी ये सुनकर बहुत रोही. சரி, இதை கேட்ட ரவியோட மனைவி வந்து கதையை அழுகுறாங்க. लेकिन लेकिन सॉरी ये सब उसने बैंक से लोन लेकर गया है जाकि रवि के मरने के बाद किसी का चुकाना नहीं पड़ेगा. சரிங்களா, அது ரவி இருந்த பிறகு யாரும் திருப்பி செலுத்தாத வகையில வந்து வங்கியில வந்து கடன் வாங்கித்தான் இத்தனையும் செய்துள்ளேன்னு சொல்றாரு. एक महीने के बाद रवि और उसकी बीबी नए घर में शिफ्ट हुआ था. ஒரு மாசம் கழிச்சு ரவியும் அவரோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா புதுசா வீட்டுக்கு வந்து மாறிடுறாங்க. सॉरी, बीबी ने रवि से बोला कि ओ आप मेरे लिए इतना सब कर ही रहे तो मेरे लिए सोने के कंगन भी बना दो.
சரிங்களா? இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கும் தங்க வளையல் செய்து தரணும்னு ரவியோட மனைவி வந்து ரவிட்ட கேட்கிறா. रवि को गुस्सा आया, लेकिन उसने बचे पैसन से अपनी बीबी को सोने के कंगन बना दिए. इसे बात 2 महीने पूरा हो गया. சரிங்களா? ரவி கோவம் வந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணாரு, மீத பணத்துல வந்து மனைவிக்கு வந்து தங்க வளையல் வச்சு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் 2 மாசம் போயிடுச்சு. ரவி பகத் துக்கி தாக்கி உஸ் தின் வக் மரனே வாலா தா. சரிங்களா? அன்னைக்கு வந்து நான் சாக போறேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறார் ரவி. लेकिन दिन में रवि को कुछ नहीं हुआ तो उसने सोचा शायद वह रात में मर जाएंगे, लेकिन रात भी बीत गई और दूसरा दिन शुरू हो गया. சரி, ஆனா பகல்ல ரவிக்கு வந்து எது நடக்கறனால நைட்ல வந்து இரவுல வந்து இறந்து பண்ண நினைச்சான். ஆனா நைட்டும் ஆச்சு. ஆனா ஒண்ணுமே ஆகல. ரவி அவர் उसकी बीबी बीबी बहुत खुश हुआ. அதனால ரவி அவன வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. इसके बाद बैंक से रवि का फोन आया की थी वह जल्दी से किस्ते 10 लाख रुपये पर பர்பே நகி தோ வ உஸ்கே கர் ஆ ஜாயேங்கே. இதற்கு ரவியில இருந்து 10 லட்ச ரூபாய் தவணை முறையில வந்து விரைவில் செலுத்தணும்னு போன் வருது. இல்லைன்னா வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அழைப்பு வருது போன்ல இருந்து. ரவி கோ பதா சலா சுகாதா கி பாபோ நே உஸ்கே பேவூஃப் பனாயா ஹை. பாபா வந்து தன் வந்து முட்டாளா இருக்குன்னு அப்பதான் அவருக்கு வந்து மூட நம்பிக்கையில எது வச்சக்கூடாதுன்னு அப்பதான் ரவிக்கு தெரியுது. அவரு இன் சப் அத்தியாவன்ஸ் விஸ்வாஸ் கே மே குछ नहीं रखाன்னு அப்பதான் ஐடியா வருது. உஸ்னே घर गाड़ी बेचकर लोन चुकाए. கடைசியா பாத்தீங்கன்னா காரை வித்து வந்து அவர் கடனை அடைப்பதை முடிவு செய்யறாரு. இதான் இன்னைக்கு ஸ்டோரி. ரிமைனிங் வந்து அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.